பெண் அதிகாரியை போட்டுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த அம்மா கதறுது, உள்ளதுக்குள்ள போக வேண்டாம். உள்ளதுக்குள்ள அந்த அம்மா யாரு, அந்த ஃபேமிலிக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. அது இன்வெஸ்டிகேஷன்ல வராது. நடந்தது குற்றம் பிளஸ் ரேப் அப்படி நீங்க சொல்றீங்க போலீஸ்ல. அதுக்கு வேண்டிய சார்ஜ் ஷீட் தான். அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு மட்டும்தான் ட்ரையல் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போனோம்னா நம்ம தப்பு பண்றது மாதிரி ஆயிடும். யாரையோ ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்றது மாதிரி ஆயிடும். அது நம்மளோட பர்வியூ அல்ல, மற்றவங்க பண்ணுவாங்க. இது ரைட். இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூண்டுல போய் யார் நிப்பா? இதே இன்ஸ்பெக்டர் தான் நிப்பாங்க. ஆனா இதுக்கு பதிலாக அரசாங்கம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க. யாருன்னா எஸ்பில இருந்து டிஜிபி வரைக்கும் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க. வருவாங்க, இந்த இடத்த இப்படி பார்ப்பாங்க. ஒண்ணு நீங்க போட்டோ எடுத்து போடுங்க, டிஜிபி வந்தா, ஐஜி வந்தாங்க, எல்லாம் போடுங்க, நல்லதுதான். ஆனா ட்ரையல் ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதுல இவங்களுடைய பங்கு எப்படி நினைக்க பாருங்க. எவ்வளோ? இதைத்தான் நீங்க காட்டணும். எவ்வளவு பெருசு? இதுக்கு என்ன சார் பேரு? ஜீரோ. அப்படின்னா உண்மையில நானும் ஐஜி தான், நானும் இங்க வந்து வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு கோயில்பாளையம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல 2006 நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்தது. சாருக்கு அனைமா தெரியும். பொம்பளை புள்ளிய கூட்டு போய் இப்ப ரேப் பண்ணி ஒண்ணு பெரிய குணத்துல ஒரு கவுண்டர் குணத்துல போட்டா அது 250 மீட்டர். அதுல இருந்து எடுக்கப்பட்ட அது போல நான் விரும்பல. அதே கேஸ் தான் நடந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேஸ்லயும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு உதாரணம், நீங்க யாரோ டார்கெட் பண்ணீங்கன்னு நினைப்பீங்களா, அது முடியாது உங்களால. அந்த கேஸ்ல நான் இன்ஸ்பெக்டருக்கு உதவி தான் செய்யறேன், எஸ்பியா இருந்துகிட்டு. ஆனா அந்த கேஸையும் நானே இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருந்தேன்னா, கோயம்புத்தூர் மக்கள் வந்து இவரே வந்து எடுக்கிறாரா அப்படின்னு இவரே கோர்ட்டுக்கு போவாரு. அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல இவரே கையெழுத்து போடுவாரு, விட்னஸ் இவரே விசாரிப்பாரு, ரிட்டன் ஆர்குமெண்ட் கோர்ட்ல இவரே சமைப்பாரு, அப்பீலுக்கு போகும்போது இவரே போவாரு, அக்யூட்டல் ஆச்சுன்னு எகென்ஸ்டா போவாரு, குறைஞ்ச தண்டனை அதிக தண்டனைக்கு இவரே போவார். என்ன மனுஷன் அப்படிங்கிற பேரை நான் எடுத்துப்பேன். நான் தவறுனேன், நான் அதுல தவறுனேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டார். மிஸ்ஸிங் போட்டதை உடனே எடுத்துட்டாரு. ஒரு 3 நாள் 2 நாள் கூட அவனை தூக்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் போக வேண்டாம், பண்ணி விசாரிக்கணும். கடுமையான கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வெஸ்டிகேஷன். ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தலையில இடி விழுந்துச்சு. என்னைய அங்கிருந்து தூக்கி விட்டாங்க. ரொம்ப கடுமையா நான் நடந்துக்கிட்டேன், கரப்ஷனுக்கு எகென்ஸ்டா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடு 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 நடந்த ரொம்ப டேஞ்சரஸ்லி கரப்ட் டிஸ்ட்ரிக்ட் இது. தமிழ்நாடுல ரொம்ப டேஞ்சரஸ், பணம் வாங்கக்கூடிய அதிக பணம் போலீஸ் ஆபீசருக்கு வர்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் வரும். பல விதத்துல வரும். மொத்தத்துல சாப்பாடு முதற்கொண்டு போயிட்டு இருக்கு, உயர் அதிகாரிகள் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு, சத்தியம். ஆனா போட்டே சொல்ல எல்லாருமே சாப்பிடல, எல்லாத்தையும் சொல்லல, பல்காபத்தை ஒரு ஆள் வேணா மாறி. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படி இருக்கிறதோட ஒரு